அவங்களே சொல்லியிருக்காங்க உலோக ஆக்சைடு கிடைக்கப்படுதுண்டு. ஆனால் இது ஒரு கார்பனேட்டில், அதுவும் நீரேற்றப்பட்ட கார்பனேட்டாக இருக்குது. வெப்பப்படுத்திக்கு இது என்ன நடக்கும்டா, இங்கே இருக்கிற நீர் இதில் உண்மையாக என்ன நடக்கும்டா, வெப்பப்படுத்திக்கில் இந்த நீர் முதல்ல பிரிஞ்சு MCO3 + 4H2O தான் வரும். ஆனால் இதில் மேலதிகமாக இன்னும் வெப்பநிலை கொடுக்கப்படுறபடியால் இந்த கார்பனேட் என்ன செய்யும்டா, பிரியும். ஒரு உலோக கார்பனேட்டு பிரியேக்கில் அது இந்த உலோக ஆக்சைட்டையும் கார்பனீர் ஆக்சைடு வாயுவையும் தரும். அப்போ இது என்னத்தை தரும்டா, MO. ஏன் MOன்னு போடுறேன்டா, இங்கே CO3 இதுண்ட வலுவளவு என்னவாக இருக்க போகுது அப்படின்னா, இதுண்ட வலுவளவு 2-. அப்போ இது ஒரு சேர்வையாக இருக்குண்டா, இதுண்ட ஏற்றம் என்னவாக இருக்கணும், 2+ இருந்தால் தான் ஒரு சேர்வை நியூட்ரலாக இருக்கும். ஆகவே இந்த எம்ண்ட ஒரே ஒரு அணு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆகவே இதுண்ட